பிரைஸலோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிழ்ந்தது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் நம்மளோடு கொடுத்து ஒரு பெரிய கான்சன். வேதத்தில் பார்க்கும்போது நீங்கள் யாக்கோபை பாருங்கள், அவர் உனக்கு துணையாக இருப்பார் என்று வேதம் சொல்லுவது. அவர் துணையாக இருந்ததுனால பிரச்சனைக்கு நடுவில், போராட்டத்துக்கு நடுவில் சுகமாய் வாழ முடிந்தது. இன்றைக்கு அநேகருக்கு துணை இல்லாமல் போகிறது. கவனிங்க, எதையோ தன்னோட கூட வைத்து கொண்டு வாழுகிறாங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு அவமானத்தை சந்திக்கிறாங்க. அவர் கூட இருந்தார், அதனால் நான் இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்தேங்க. இவங்க கூட இருந்தாங்க, இதனால் நான் அப்படி நல்லா கவனிங்க. உனக்கு ஒரு தேவன் இருக்கிற, அவரை உன்னோட கூட வைத்துக்கொள். அவர் உன் கூட இருக்க 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 உன்னுடைய அவமானம் மாறிவிடும், உன்னுடைய வெட்கம் மாறிவிடும், உன்னுடைய பிரச்சனை மாறிவிடும், போராட்டம் மாறிவிடும். ஏன்னா அவர் கூட இருந்தால் உன்னை யாரெல்லாம் பார்த்தாலும் அவங்க மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா. யோசேப்பை பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை துணையாய் வைத்திருந்தான். கூட யாரும் இல்லைங்க, அவருடைய அப்பா இல்லை, கூட அண்ணனுங்கெல்லாம் நம்ம வித்துட்டாங்க. இப்படி தனியாக இருக்கிற மனுஷன் எங்கே போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எங்கே விற்க போகிறாங்க, யார் வாங்க போகிறாங்க தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு தெய்வம் கூட இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தெய்வத்தை துணையாய் வைத்து கொண்டார். தேவனை தன் பக்கத்தில் வைத்து கொண்டார். தேவனை நம்ம கூட வச்சதுனால ஒரு நாளும் பிரச்சனை. ஒரு இடத்துக்கு போகிறாரு, விற்றுட்டாங்க, வாங்கிட்டாங்க. அந்த வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கிறாரு. அந்த அடிமையாக இருக்கும்போது தேவனை தன் துணையாய் வைத்து கொண்டார். எங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் புத்தகத்தில் 39:2 வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கவனிங்க, இப்ப யாரு கூட இருக்குதான்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால என்னங்கன்னா, காரிய சித்தி உள்ளவனாய் மாறுகிறான். அவன் எந்த காரியங்களை செய்தாலும் அது வாய்க்க பண்ணுகிறது. நான் எதை தொட்டாலும் துவங்க மாட்டேதுங்க. அந்த பொருளை வாங்கினேன், அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. அந்த வாகனம் ஓடவே மாட்டேதுங்க. பாருங்க, இப்படி நிறைய விதமான காரியங்களை ஒரு மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறான்னா, இன்னைக்கு சொல்லு, நீர் என் கூட வாங்க, நீர் எனக்கு துணையா இருங்க, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தன் பக்கமாய் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் தன் பக்கமா இருப்பார் என்று சொன்னால், தேவன் தனக்கு துணையா இருப்பார்னு சொன்னா, நீங்க எல்லா காரியத்திலும் சக்சஸ் பண்ண முடியும். அப்ப தேவனை தன் பக்கத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் தன் பக்கத்துல இருப்பதனால தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுவது இல்லை. தேவையில்லாத காரியங்கள்ல என்ன பண்ண தலையிடுவதில்லை. தேவையில்லாத விஷயங்கள் வரும், தேவையில்லாத விஷயங்கள்ல நான் போய் நிற்க வேண்டியதா மாடும். ஆனா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்? என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லா இடங்களும் போய் உட்காந்துன்னு எல்லாரும் கூட பேசிக்கின்னு, எல்லாரும் பேசுகிற ஒரு வார்த்தை இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கின்னு, என்னங்க அது, அவன் ரொம்ப கேவலமாக பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான், உனக்குள்ள ஆண்டவர் இல்லையா? சொல்லும்போது சொல்லுது, உலகத்தில் இருப்பவனினும் உங்கள் இருப்பவர் பெரியவன் சொன்னா, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் பெரியவராக இருக்கிறாரா காமி? எனக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, நீ அசுத்தமான இடங்களில் போயிட்டு சிம்சன் பாருங்க, அப்படி உட்காந்துன்னா அவர் விலகிட்டாரு, அவன் கூட இல்லை. ஒரு கீழ்ப்படுதல் இல்லாத சவுல் கூட அவர் இல்லை, விலகி போயிட்டாரு. இன்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவையில்லாத இடங்களில், தேவையில்லாத காரியங்களில் எல்லாவற்றையும் தலையிட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நம்ம கூட அவர் இருக்கிறாரா? நல்லா கவனிங்க, உன் கூட அவர் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லு, நான் தேவையில்லாத இடங்கள்ல, தேவையில்லாத காரியங்கள்ல நான் என்ன பண்ண மாட்டேன்? கவனத்தை வைக்க மாட்டேன். அவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அவைகளை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். பாருங்க, ஒருத்தன் வந்தான், போயிட்டு நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான். அடக்கம் பண்ணி சாவிட்டுக்கு போகிறது நல்லது தானே? அது சொல்றாரு, மரித்தவரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ என் பின்னாடி வான்ட்டார். அதுக்கு ஒரு கூட்டம் காத்து நிற்குதுங்க. அதுக்கு வேலையே என்ன தெரியுமா? அந்த சாவி எப்படா விழும், குடிச்சு போட்டு என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு கூட்டம் நம்ம சாவி எப்போ விழும், நம்ம போயிட்டு சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரலாம், சாவி எப்போ விழும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலை அப்படிதான். ஆனால் நீ இருக்கிற வேலையை விட்டு, உன் கடமைகளை விட்டு, தேவனுக்குரிய காரியங்களை விட்டு உடனே நான் புறப்பட்டங்க போகணும், இல்லைன்னா அவங்க என்ன தப்பா நினச்சுங்க. அவங்க தப்பா நினைக்கிறத விடுங்க, உன் கூட ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் உன்னை எப்படி பார்ப்பார்? அவர் உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க தன் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, அங்கேருந்தே பார்த்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி வீடியோ காலில் பார்த்துட்டு, சரிங்க, ஓகே, நான் வர முடியாத சூழ்நிலை இங்கேருந்து வரத்துக்கு அப்படின்னா. ஏன்னா அங்கே என்ன பண்ணுது, ஃப்ளைட் சார்ஜோ மற்ற காரியங்களோ அவனுக்கு அனுமதி இல்லாமல் போவோம், பணம் இல்லாமல் போகிறதுனால வரமாட்டுறாங்க.
ஒரு சிலர் பாருங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு துக்க நிகழ்ச்சினா கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு விடிய காலையில் இல்லைங்க நாங்கள் வர முடியாதது, இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து வரணும்னா கூட முடியாது, நீங்கள் அடக்கம் பண்ணுறங்க, நாங்கள் அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கோங்க. இவர்களெல்லாம் இங்கே இருக்கிறவர்கள் அயல் நாட்டில் வேலை செய்கிறவங்க இப்படி செய்யும்போது, நான் தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்தினுடைய பணிகளில் இருக்கிறேன், பரலோக தேவனுடைய உறவில் இருக்கிறேன், நான் போய் எல்லாத்தையும் தலையிடலாமா, எல்லா உறவிலையும் நிற்கலாமா, நான் எல்லாவற்றையும் இருக்காமா, என் கூட தேவன் இருக்கிறார். இந்த யோசேப்பு தன்னோடு கூட இருக்க தேவன் இருப்பதனால எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறார், பக்தியாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறார், தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்கிறார். அதுல 21ஆம் வசனத்தின் வாசிக்கும் பாருங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்ப கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறாரு. பிரச்சனை வந்ததுங்க, பிரச்சனைகள்ல பரிசுத்தமா வாழ்ந்தா, பரிசுத்தமா இருக்கிறத பார்த்துனையும் இவன் தப்பு பண்ணிட்டான்னு பிடிச்சி உள்ள போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில யார் இருந்ததுமா, துணையாய் அவர் இருக்கிறார். இப்ப துணையா இருந்தவர் பாருங்க, சும்மா ஏதோ நானும் கூட இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தொந்தரவா இருப்பாங்க. துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி இவங்க துணையா இருப்பாங்க கூப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காலம் போயிடும், அவங்களுக்கு தேவையான செலவு செஞ்சு அவங்களுக்கு உரிய வசதிகள் செய்து கூட இதுக்கே என்ன பண்ணோம், இவங்களை கூப்பிட்டு வராமலே இருந்திருக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு. நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவருங்க. கர்த்தர் யோசேப்புக்கு துணையா இருந்ததுனால அவன் மேல கிருபை வைக்கிறார், கிருபை வச்சார். இப்ப கிருபை என்ன பண்ணுச்சு, அவர் துணையா இருப்பதனால நமக்கு லாபம், அவர் துணையா இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் வராது. ஏன்னா அவர் துணையா இருக்கிறதுனால அவன் காரிய சித்தி உள்ளவனான் மாறினா, அவர் துணையா இருப்பதனால அவர் கிருபை வைக்கிறாரு. அப்போ அவர் துணையா இருக்கிறதுனால உன்னோடு கூட யார் இருக்காங்களோ அவர்கள் உண்மையில தயவு வைக்க வச்சிருவாரு, அந்த தயவு கிடைக்கும். இப்ப யாரும் கூட இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கணுங்க, அதை விரும்பு, அதை நீ ஆசைப்படு, அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் கூட இருக்கணும் ஆசைப்படு. அவர் உன் கூட இருந்தார்னா மேல கிருபை பாரு, அவரும் கூட இருந்தார்னா காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுவார். அவரும் கூட இருப்பார்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சிறைச்சாலை தலைவனுடைய தயவை கர்த்தர் உண்டு பண்ணிட்டார். இப்போ இவ்வளோ உதவி செய்கிற ஒரு தேவனை நம்ம ஏங்க தூரம் வைக்கணும், துணையா வாங்க ஆண்டவனு கூட வச்சுக்கோ, துணையா இருங்கப்பா, என் கூடவே நீங்க இருங்க. பாருங்க, ஒரு கணவனை துணையாய் அடைந்தவர்கள் இவர் இருந்தால் எல்லாம் நடக்குன்னு சொன்னால் அவரால் பல உபத்திரவங்களை அனுபவிக்கிறவங்களாம் ஒரு சிலலாம் இருக்காங்க. ஒரு மனைவியை துணைவியாய் கொண்டு வந்து துணைவியார்னு சொல்லிட்டு வைக்கும்போது அவர்களால் அவமான நிந்தை அடைந்தவர்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இந்த தேவனை உன் கூட வச்சு ஒரு நாளும் நீ என்ன பண்ண மாட்ட, துன்பத்தை அனுபவிக்க மாட்ட, துயரத்தை அனுபவிக்க மாட்ட. இவர் உன் வாழ்க்கையில துணையாய் இருந்தார், உன் வாழ்க்கை ஆஸ்வாதமாய் மாறிவிடும், உன் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். அதுல 23ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கு பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கவனிங்க, இந்த யோசேப்பு கூட கர்த்தர் இருப்பதனால அவன் செய்வதெல்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் சரியாக இருக்கிறது, அவன் செய்ததெல்லாம் கரெக்டு, அதில் எதுவுமே நான் தப்பு கண்டுபிடிக்க முடியல, அதில் எதையும் குறை பேச முடியல. அப்போ உன் கூட இருந்தார்னா, நான் எது செஞ்சாலும் எனக்கு குறைவாக பேசிட்டாங்க, நான் எது பண்ணாலும் குறைவாக, எது செஞ்சாலும் குறைவாக இருக்குதா, இப்போ உன் துணையாக தேவனை கொண்டு வா, உன் பக்கத்தில் துணையாக எதை கொண்டு வா, தேவனை கொண்டு வா. ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கோ. இப்போ ஃபோன் உனக்கு துணை இருக்குது, இருக்கு பத்தினரு, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, துணையாக தானே கூட இருக்குது, அவங்க பார்த்துடுவாங்க. ஃபோனை வச்சுக்கினே இப்படி பண்ணி எப்படி நல்லாயிருக்கும் பாருங்க. இது துணையாக இருக்குது நம்ம கூட வச்சதுனால இதனால பிரச்சனை சொல்லும். ஒரு குழந்தைய வச்சுன்னு ஒரு இடத்துல வேலைக்கு பண்ண, எங்க குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இங்கே வேலைக்கு வர போ. அப்போ துணையாக நீ எதெல்லாம் வைத்திருந்தாலும் அது எல்லாம் உனக்கு உதவியாக இருக்காது. இந்த நீட் எக்ஸாமில் பாருங்க, ஒரு சில பிறகு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி காரியம் அந்த மாதிரி காரியம்னு சொல்லிட்டு கிளிப்பு முதல் கொண்டு எதெல்லாம் உங்களுக்கு துணை அழகு என்று வைத்துன்னு போனாங்க, எல்லாத்தையும் காயிட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் இப்படி போ, உள்ள போ, மொட்டையாக போ விட்டுருவோம். காரணம் தெரியுமா, அந்த துணை எல்லாம் உனக்கு உதவியாக இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் தேவனை துணையாய் கொண்டு போகிறான்னு சொன்னால் நீ எழுதுகிற ஒரு காரியம் வாய்க்கும், நீ படிக்கிற காரியம் வாய்க்கும். என்னங்க இது எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக எழுதுறாங்களே, இது எப்படிங்க? அது தேவன் துணையா இருக்கிறான். அவன் வசமாய் விட்ட ஒன்றொன்றும் அது ஒன்று கூட கேட்க முடியல, கரெக்டாக செய்கிறாங்க, அவன் கரெக்டாக நடக்கிறாங்க. அப்போ தேவன் ஒன்று ஒரு உணர்வு கொடுந்தா நஷ்டம் வராது, லாபம் வரும்.
அப்ப தேவனை துணையாய் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசம். இன்னைக்கு ஜனங்க பாருங்க, இப்படியாப்பட்ட நல்லவரை தான் சரியாய் உறவு வைத்துக் கொள்வதில்லை, சரியாய் தேடுவதில்லை, சரியாக கூட பழகுவதில்லை. எதையோ தன் துணையாக வைத்து டிவி 24 மணி நேரம் துணையாக வச்சுருப்பாங்க. அவைகளை விட்டு நகராமல் பார்த்து நிற்பாங்க. அவைகளாலே கண்ணு கெட்டு போகுது. அவைகளாலே தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள் உருவாது. வைக்க வேண்டிய ஒருவர் தேவனுடைய வசனம், வார்த்தை. அவரை உன் பக்கத்தில் வைத்துக்கொள். அவர் உன்னோடு கூட இருக்கும்போது உன் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், உன் வாழ்க்கை தரத்தில் மென்மையாக இருக்கும். இங்கே அவரை வைக்க கற்றுக்கொள். யோசுவா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த யோசுவா பாருங்க, அவருக்கு துணையாய் எப்பொழுதும் மோசையோடு கூட இருந்து இவர் துணையாக இருந்தது. இப்போ மோசையோடு கூட இவர் துணையாக இருந்தது மாத்திரம் இல்லை, மோசை இவருக்கு எல்லாமே கூட இருக்கிறத ஒரு பெருசாக எண்ணிட்டார். எப்பவுமே மோசை கூட இருக்கிறதுனா அவருடைய பயணம் சூப்பராக போயிட்டுருக்கும். இப்போ ஒரு நாள் இந்த துணையாக இருக்கிற ஒரு மோசையை மரித்து போய்விட்டார். துக்கித்து அழுகிறார். மோசை மரித்து போயிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் இருப்பதுங்க, கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, இவங்க தானே எனக்கு துணை, இவங்க என் கூட இல்லாமல் போயிட்டாங்களே, இவங்க என் கூட இல்லாமல் போயிட்டேன். அன்னைக்கு யோசுவா அப்படிதான் அழுது கொண்டிருக்கிறார், கலங்கி கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு துணையாக இருக்கிறவங்க இல்லையே. இப்போ படைத்த தெய்வம் வராரு. நீ மோசைக்காக எவ்வளோ நேரம் அழுது கொண்டு இருப்ப, நீ எவ்வளோ நேரம் தான் அதுக்காக அழுவ, நான் அவன் கூட வரேன்பான்னு சொன்னார். உடனே பாருங்க, இந்த யோசுவா தன்னோடு கூட வரேன்னு சொன்ன தேவனை தன் பக்கத்தில் வைத்து கொண்டார், தனக்கு உறவாய் கொண்டார். கவனிங்க, யோசுவா 1 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை எதிர்த்து நிற்க ஒரு மனிதனாலும் முடியாது. நான் மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் என்று வாக்குப்படுகிறார். பாருங்க, தேவன் ஒரு மனிதனோட துணையா இருந்தா எதிர்த்து நிற்கிற மனிதனை இல்லாமல் போக பண்ணிடுவார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் யாரையோ துணைக்கு அழைக்கிறேன்னா தன் தேவனை அழைக்க கற்றுக்கொள்வார். தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு கூட பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தேவ உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த யோசுவா கூட அவர் இருந்ததுனால நீ உயிரோடு இருக்கன்னா உன்னை எதிர்த்துக்க ஒருத்தம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தார். அவர் கூட இருப்பதனால இங்கே யோசுவா அவரோட கூட ஜனங்க வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். அவருடைய இருதயம் அதை கேட்ட உடனே கரைந்து போகுது. காரணம், கூட தேவன் இருக்கிறார். உன் கூட தெய்வம் இருக்கும்போது, உன்னை தெய்வம் நடத்தும் போது, இந்த படைத்த தெய்வம் துணையாக இருந்தான்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துகிறார். கர்த்தர் உன் தேவை செஞ்சுகிறார். கர்த்தர் உன்னோடு கொண்டு ஒரு பலத்த கிரியைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவனை பிள்ளைகளாக காணப்படும் நாம யாரையோ கூட வச்சுக்கணும்னு பார்ப்போம். அப்படிங்க, யாரை வச்சுக்காம பிறந்துறீங்களா? இப்படி துணையாக இருந்து நம் எதிரிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறவர், நம் எதிரிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிக்கிறவர், அவரை நாம் என்னப்படுத்தல கூட வைத்துக்கொள்ள ஆசைப்படல. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படியாப்பட்டவரை உன் பக்கத்தில் வைத்துக்கொள். அப்படியாப்பட்டவர் உனக்கு உறவாய் மாறட்டும். அப்படியாப்பட்டவருடைய உறவிலே நீ நடந்து பார். உன் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் துணையாக வைத்துக் கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு உயர்வை நாம் அடைப்போகிறோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நீர் ஆண்டவரே அன்றைக்கு யாக்கோபுக்கு துணையாக இருந்து, இன்றைக்கு யோசேப்புக்கு துணையாக இருந்து, அன்றே யோசுவாவுக்கு துணையாக இருந்து, இந்த நாட்களில் எங்களுக்கு துணையாய் நீர் எங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் துணையா இருந்து அவர் மேல கிருபை வைங்கப்பா. தயவு உண்டாகட்டும்பா. காரியசித்து உள்ளவனாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இவருடைய வசமா இருக்குது ஒன்ன கூட அன்ற ஒரு குறைபாய் நடத்தினவர்கள் சொல்லாத படிக்கின்ற எல்லாவற்றையும் ஒழுங்கு குரமாய் செயல்களாய் மாறுபடி அன்றை நீங்க கூட இருங்க. நீங்க நடத்துங்க. இவர்களை ஆசிர்வதிங்க. தேவையெல்லாவற்றையும் சந்திங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள். கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.